ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஃப்ரம் ராக்ஃபோர்ட் சிட்டி. இப்போ வந்து நம்ம திருச்சி பஜாருக்குள்ளே தான் வந்திருக்கோம். அதாவது திருச்சியில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். மங்களம் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து ரிட்டன் கிஃப்ட்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து வெள்ளின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு 600-700 உள்ள சிலை தான். ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டுக்கு வந்து இருக்கும். அதாவது 1600 1700 அப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் மஸ்ட்டாக வந்து அதாவது மேரேஜ்க்கெலாம் வந்து கிஃப்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். சிலை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட அது கருத்ததே கிடையாது. நான் வந்து அடுத்த லாங் வீடியோவில் வந்து என்னோடய சிலையை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நானும் வந்து ஒரு சிலை வந்து வாங்கியிருந்தேன். அதாவது ஒரு 5 இயர்ஸ் பேக் 1600க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு அடி இருக்கும், அவ்வளோ பெரிய வந்து சிலை வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஹோம் டெக்கர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கே வந்து வாங்கிட்டு போகணுன்னு தான் ஆசை. பட் இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்லலாம். குழந்தை இருக்கனால உடச்சிருவான், அந்த வாட்டர் ஃபால்ஸே வந்து நோண்டிகிட்டு இருப்பான்னு. அது மாதிரி இப்போ அதிக பேர் முருகன் ஃபேனாக இருப்பீங்க. மலேசியா முருகன், நல்லா பெரிய பெரிய முருகன் சிலையெல்லாம் இருந்துச்சு. மினிமம் 2000க்குள்ளே தான் முருகன் சிலை இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதாவது 60 ரூபாயிலேருந்தே 2000 ரூபா வரைக்கும் வந்து இங்கே வந்து முருகன் சிலையிலேருந்து சின்ன சின்ன வந்து விநாயகர், இது மாதிரி எக்கச்சக்கமான வந்து சாமி வந்து விற்கிறாங்க. எனக்கு வந்து எல்லா சாமியிலையுமே ஒன்று ஒன்று வாங்கணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. அது மாதிரி புத்தாஸ்லலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. இந்த குபேரன் பொம்மைலாம் வாங்குவீங்கள்ல, அது வந்து இங்கே குட்டியிலேருந்து ரொம்ப பெருசு வரைக்கும் இருந்துச்சு. ஒரு ஷாப்பில் வந்து நம்ம வைக்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு. இந்த கடையில் வந்து அதாவது திருச்சியில் இருக்கவங்க எல்லாமே மேரேஜ்க்கு வந்து பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. நீங்களும் ஒன் டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணால் கூட திருச்சியில் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு வந்து ட்ரைன்னு வந்து சொல்லலாம். திருச்சியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்திருப்பீங்க, வராமல் இருக்க மாட்டீங்க. அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க திருச்சி வந்தீங்கன்னா இந்த ஒரு பஜாருக்குள்ளே வந்தாவே போதும். மங்கள் போகலாம், சாரதாஸ் போகலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ச்சுக்கு நியர்பை ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, போத்தீஸ் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கான கடைகள் இருக்குது. நீங்கள் வந்து திருச்சி வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணி வந்து பாருங்கள். இந்த யானை வந்து ஒரு தேரை இழுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு சிலை மாதிரி இருந்துச்சு. அது வந்து 9000 நினைக்கிறேன். அதாவது வீடியோவில் பார்க்க குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நேரில் போய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து இருக்கும். விநாயகர்லாம் இது மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து 30 ருபீஸ் தான் நினைக்கிறேன். இது வந்து வெள்ளி மாதிரியே இருக்கும், 400 ருபீஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு பாலிஷான வந்து ஒரு விநாயகராக இருந்துச்சு. விநாயகர்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அது மாதிரி நீங்கள் காரில் முன்னாடி வந்து ஒரு டெக்கராக வந்து வைக்கிறீங்கன்னா அதுக்கான வந்து சிலையும் வந்து விற்றாங்க. அது மாதிரி கொலு பொம்மை வைக்கும்போது நீங்கள் வந்து சிலை நிறையா வைப்பீங்கள்ல, அது மாதிரி எக்கச்சக்கமான வந்து வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து கிஃப்ட் பண்ணணுன்னா வந்துட்டு அதாவது வளகாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறீங்க அப்படின்னா கூட இதில் வந்து இந்த நட்ஸ்லாம் வந்து போட்டு வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வைக்கும்போது கூட இதுவும் வந்து கொஞ்சம் ரிச்சாக நம்மளை காட்டுறதுக்காக இதையும் வைப்பாங்க. இது மாதிரி ஹோம் டெக்கர்ஸ் தான் 30 ருபீஸ் 40 ருபீஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் சின்ன அதாவது சைஸை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து இருக்கும். குங்குமமும் அப்படி தான், குங்கும சிமல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. பித்தளையிலையும் இருக்குது. நான் பித்தளை செக்ஷன் வந்து நான் இந்த தடவை உங்களுக்கு வீடியோ காட்டல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ வந்து காட்டுறேன். அது மாதிரி வந்து சம்டைம்ஸ் நம்ம சாமிக்கிட்ட விளக்கேற்ற முடியாமல் இருக்கும். இது மாதிரி ஒரு லைட் ஆன் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து வைப் வந்து கிடைக்கும் இல்லையா. மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு லைட் வந்து போட்டு விட்டோம்னா சாமிக்கிட்ட நம்ம விளக்கேற்றுற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இதுவும் அப்படி தான், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. நான் வாங்கினது 3 பீஸ் வந்து இது வாங்கியிருந்தேன், 79 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இதே வந்து இந்த பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 120 இது நினைக்கிறேன். இது 13 நினைக்கிறேன். இன்னும் வந்து விளக்கு அந்த எரியறது மட்டும் வந்து காட்டுது இல்லையா, அது. இந்த 3ல் ஒன்று தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த லாங் வீடியோவில் நான் என்ன எடுத்தேங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன். பெரிய பெரிய ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்ட் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃப்ளாகோடு இருக்க நிறையா வந்து கிஃப்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அது மாதிரி தாஜ்மஹால், தேர், இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சாமீஸ் வந்து இருக்குது. அது மாதிரி புத்தாஸு இதெல்லாம் வந்து பார்க்கல ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படா வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஹோம் டெக்கர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். நானும் வாங்கி வைக்கணும்னு வந்து எனக்கும் ஒரு ஆசை. கூடிய சீக்கிரமாக நம்மளும் வந்து சின்ன சின்ன வந்து ஹோம் டெக்கர்ஸ்லாம் வந்து வாங்கி நம்ம வீட்டை வந்து அலங்கரிக்கலாம். அது மாதிரி சீதையும் வந்து கிருஷ்ணரும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருப்போம். இது ரேட் வந்து நான் பார்க்கல. அது மாதிரி ரிட்டன் கிஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதை தான் சொன்னேன், ஆஃபீஸருக்கெலாம் கொடுக்கலான்னு. தேர் பாருங்கள், ஒவ்வொரு தேரும் வந்து இருந்துச்சு. அது மாதிரி பொக்கேஸு,
பூ வெரைட்டிஸில் ஒரு 4 ரோ 5 ரோ வந்து இருந்துச்சு. அதாவது ஒரு சாமிக்கு வந்து நீங்கள் டெய்லிக்கும் வந்து செவ்வாய் வெள்ளி பூ வாங்கி வைக்காமல் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தர மாதிரி டெய்லியும் பூ வந்து சாமிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், வீடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா? அது மாதிரி ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருந்துச்சு. இங்கேயும் ஒரு 60 ருபீஸ்லேருந்தே வந்து ஆரம்பிச்சிச்சு. வெட்டிவேர் விநாயகர். சில பேருக்கு வந்து ஹோமில் வந்து அதாவது இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. பட் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியாதவங்கலாம் இது மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வச்சும்போது நம்மளுக்கு வீடு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும். ஊட்டியில் இருக்க மாதிரியே பொக்கே ஷாப் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த மங்களை விசிட் பண்ணுறவங்க எல்லாம் இங்கே ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு தான் வந்து போவாங்க. அது மாதிரி வந்து ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக வந்து இருந்துச்சு. ஒரு பொக்கேவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு 30, 40, 60 அது மாதிரி பூவை பொறுத்து வந்து ரேட் வந்து மாறுச்சு. நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். அந்த பூத்தொட்டியை கூட அந்த பூத்தொட்டியோட ரேட் போட்டு நம்மளுக்கு வந்து தருவாங்க. சூப்பராக வந்து இருந்துச்சு. நீங்களும் வந்து மஸ்ட்டு வந்து விசிட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கு முறை வெட்டிவேர் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னோண்டு சிலைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாலை போடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்துட்டு சின்ன சின்ன மாலைகள்லாம் வந்து தனியாக வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை ரோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எதை எடுக்கிறதுனே நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ கன்ஃபியூஸ் வந்து ஆயிடுவோம். அது மாதிரி இந்த கிரேப்ஸ்லாம் வந்து கார்லலாம் தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா? காரில் இல்லை வீட்டில் ரூமில் வந்து லைட்டாக வந்து சைடில் வந்து மாட்டி விடுறது, ஒரு டெக்கர் மாதிரி ஒரு திராட்சை கொடி போகிற மாதிரியும், இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு திராட்சை வந்து இது பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து ஹோம் டெக்கர்ஸ் வந்து பிடிச்சவங்களுக்கு மஸ்ட்டு வந்து விசிட்னு வந்து சொல்லுவேன். இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஹோம் டெக்கர்ஸோட நம்ம வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லைட்னு வந்து காட்டுறேன். அதாவது வீட்டில் வந்து ஒரு 5 அடி 6 அடிக்கு வந்து ஒரு லைட் வந்து ஒரு லைட் பார்த்திங்களா, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து நான் பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா வந்து பார்த்து சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வச்சா போதும், வீடு ஃபுல்லாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் வீடியோனால் நான் வந்துட்டு இந்த பித்தளை செக்ஷன்லாம் போய் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் வீடியோ. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.